ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான அந்த கால சூழல் கனிந்து வருகிறது. மிக விரைவில் அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் அதற்கான திகதி நிர்ணயிக்கப்படையில இடம் இஸ்லாமாபாத்தாக இருக்கலாம் என்று சொல்லி பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இருக்குத்தானே, அது கடந்த சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் இடையில நடந்துச்சு ஒரு பேச்சுவார்த்தை, முதல் கட்ட பேச்சுவார்த்தை, 21 மணி நேர பேச்சுவார்த்தை. அதை விடவும் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் பரபரப்பாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லோராலும் உற்று நோக்கப்படுது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரானை எப்படியாவது அடிபணிய வைக்கணும், அமெரிக்கா சொல்கிறத கேட்க வைக்கணும்ன்றதுக்காக திட்டமிட்டு அமெரிக்கா ஒரு சில வேலைகளை செய்து கொண்டு வருது. அந்த அமெரிக்கா செய்து கொண்டு வர அந்த வேலைகளால் ஈரான் அடிபணியுமா, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் விட்டு கொடுக்குமா என்கின்ற கேள்விகளும் சந்தேகங்களும் எல்லார் மத்தியிலேயும் எழுந்திருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய செய்திகள், பிந்திய செய்திகள், கடந்த சில மணி நேரங்களில் இடம்பெற்ற பிந்திய செய்திகளின் ஒரு தொகுப்பையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கடந்த சனிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்த அந்த 21 மணி நேர நீண்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தவர், ஈரானிய பேச்சுவார்த்தை குழு சரியான டஃப்பாக இருக்குது, பேச்சுவார்த்தையெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் வந்த குழு பயங்கர டஃப்பாக இருக்குது, எதையுமே அவ்வளவு இலகுவாக விட்டு கொடுக்குறார்கள் இல்லை, எதையுமே நெச்சபடி சாதிக்க முடியலை, உடனடியாக கையெழுத்து போடுகிறார்கள் இல்லை. இதுதான் ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், நாங்கள்லாம் ஈரானுடைய கதையை முடிச்சிட்டோம், ஈரானில் இராணுவம் இல்லை, கடற்படை இல்லை, கப்பல் படை இல்லை, லைக் என்ன சொல்லுவார்னு தெரிந்தானே உங்களுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லுவார்னு சொல்லி. எனவே இந்த ஒரு பின்னணியில் அமெரிக்காவினுடைய கோரிக்கைகள் அல்லது அமெரிக்காவினுடைய டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் ஈரான் உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கையில் முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் இப்போ அதுக்கு ஒரு அழுத்தம் ஒன்று கொடுக்கணும், இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிளாக்கேட், இந்த முற்றுகை. இதை அமெரிக்காவே வெளிப்படையாக சொல்லியிருந்தது, ட்ரம்பே வெளிப்படையாக சொல்லியிருந்தவர். எல்லாரும் கேட்டது, அது சரி, எதுக்கு இவ்வளோ கப்பல்களை கொண்டு அங்கே வச்சு போகிற வர கப்பலை மறைச்சு கொண்டிருக்கிறீங்கள், போகிறதே 4 கப்பல் தான், அதையும் எதுக்கு மறைச்சு கொண்டிருக்கிறீங்கள் என்று கேட்டதுக்கு ட்ரம்ப் சொன்ன விளக்கம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க போகின்றோம், பேச்சுவார்த்தை மேசையில் சில விஷயங்களை செய்து முடிக்கிறதுக்காக அழுத்தம் கொடுக்குறோம் என்று சொல்லி. எனவே இப்போ இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வரப்போது தானே, அந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தெரியும் அமெரிக்காவினுடைய அழுத்தத்துக்கு ஈரான் அடி பணிந்ததா இல்லையான்னு சொல்லி. இந்த பிளாக்கேட் வேலைக்காகுமா ஆகாதா, இதால் பிரயோசனம் இருக்கா இல்லையான்றது அதில் கலந்து கொள்கின்ற ஈரானிய பிரதிநிதிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், எவ்வளவு அழுத்தமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது தெரியும் இந்த பிளாக்கேட் எல்லாம் வேலைக்காகுமா ஆகாதான்னு சொல்லி. ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஈரான் அடி பணியேல, இந்த பிளாக்கேட்டாக இருந்தாலும் சரிதான், இதை விட இன்னும் அதிக தடைகள் விதித்தாலும் ஈரான் ஒருபோதுமே அடிபணிஞ்சு போகாது. ட்ரம்ப் எதிர்பார்க்குற மாதிரி பேச்சுவார்த்தை மேசையில் தொட்டதுக்கெல்லாம் கையெழுத்து போடாது, காற்றடத்துலாம் கையெழுத்து போடாது என்று சொல்லி இப்போவே ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் ஈரான் தன்னுடைய நிலப்பாட்டிலேருந்து மாறவே இல்லை. லெபனானை உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க, லெபனானில் போர் நிறுத்தம் வேணும், அங்கே சண்டை நிறுத்தப்படணும்ன்றதில் ஈரான் உறுதியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான வேலைகளும் மற்ற பக்கம் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக, அதாவது வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு, ஒரு பேச்சு இன்றைக்கு இடம்பெற இருக்கிறது. அதுதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கும் லெபனான் நாட்டு ஜனாதிபதி ஜோசப் ஓவான் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைக்கு நடக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குது. எனவே அங்காளி பக்கம் லெபனானில் பார்க்கக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது. அது ஈரானினுடைய கோரிக்கையின் பேரில் தான் அது நடக்குது. ஈரான் கொடுக்குற அழுத்தம் காரணமாக தான் அங்கால லெபனானில் பேச்சுவார்த்தைகளை பற்றின பேச்சுக்கள் வந்துருக்குது. இந்த சந்திப்புகள் எல்லாமே இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் ஈரானினுடைய அழுத்தம். எனவே ஈரான் தன்னுடைய பிடியில் இன்னமுமே உறுதியாகத்தான் இருக்குதுன்றதுக்கு லெபனானில் நடக்கிற சம்பவங்கள் ஒரு முதலாவது எடுத்துக்காட்டு. ரெண்டாவது இந்த பிளாக்கேட் காரணமாக ஈரானுக்கு உண்மையிலேயே நஷ்டங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நஷ்டம் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதியை வழக்கம் போல செய்ய முடியலை என்று சொல்லி, அப்படி நஷ்டங்கள், இழப்புகள், அழுத்தங்கள் இருந்தாலுமே கூட அதெல்லாத்தையும் சமாளித்து கொண்டு மாற்று வழிகளை ஈரான் கையாளுகிறது என்று சொல்லி தொடர்ந்து செய்திகள் வந்துகொண்டே இருக்குது. நாங்களும் காணொலிகளில் கிடைக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் பகிர்ந்து கொண்டே வாரோம்.
எனவே அது கூட ஒரு அழுத்தத்தை ஈரானுக்கு உருவாக்கி இருக்குமா என்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனவே எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தை நடக்கணும்ன்றதான் எங்களுடைய விருப்பம், கட்டாயம் நடக்கணும். ஆனால் அதில் அமெரிக்கா எதிர்பார்க்குற மாதிரி ஈரான் அடிபணிஞ்சு வருமா, இந்த பிளாக்கேட்டால் பிரயோசனம் இருக்குமா இல்லையான்றது ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை சர்வதேச மட்டத்தில் உருவாக்கி இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்கப் போகின்றன என்று. IEA எனப்படுகின்ற சர்வதேச ஆற்றல் நிறுவனம் அவர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் என்று. என்னென்னு சொன்னால், ஐரோப்பிய நாடுகள் இருக்குத்தானே, ஐரோப்பிய நாடுகளில் மிக வேகமாக விமானங்களுக்கான எரிபொருள் இருக்குத்தானே, ஜெட் ஃபியூவல், அது தீர்ந்து வருகிறது என்று சொல்லி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அடுத்து வரும் 6 வாரங்களுக்கு தேவையான எரிபொருள் மட்டும்தான் கையில் இருக்காம். 6 வாரங்களா யோசிச்சு பாருங்க, வெறும் 1.5 மாதம் மட்டும்தான். எனவே அடுத்து வரும் 1.5 மாதம் என்று சொன்னால் மே மாத கடைசியோட ஜெட் ஃபியூவல் கிடையாது. அதுக்கு பிறகு விமானங்கள் ரத்து இந்த மாதிரியான செய்திகள் கூடுதலாக வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி IEA எச்சரிக்கை செய்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான விமான எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு வழக்கம் போல கப்பல் போக்குவரத்துகள் இடம்பெற்றால் மட்டும்தான் இதுக்கு நிரந்தரமான தீர்வு காண முடியும் என்று சொல்லி IEA எச்சரிக்கை விடுத்துள்ளது. லெபனானில் இருக்கும் முக்கியமான பாலம் ஒன்றை இஸ்ரேல் தகர்த்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்று வியாழக்கிழமை காலை இந்த முக்கியமான பாலம் இது ஒரு கடைசி பாலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2 மிக முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடிய கடைசி பாலம். அதனுடைய பேர் காசிமியே பிரிட்ஜ் என்று சொல்லி அதுதான் இன்றைக்கு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது விமானம் மூலம் தாக்குதல் நடத்தி தகர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே லெபனானில் இருக்கக்கூடிய ஏராளமான பாலங்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் தகர்த்து வருகிறது. அது போக்குவரத்துக்கு பெரும் இடையூறாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னால், ஹெஸ்புல்லா அமைப்பினர் இந்த பாலங்கள் வழியாகத்தான் போய் வருகின்றார்கள், நகர்கிறார்கள். எனவே அந்த நடமாட்டத்தை கட்டுப்படுத்தத்தான் நாங்கள் பாலங்களை தகர்க்கிறோம் என்றது இஸ்ரேலினுடைய வாதம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஏனைய பொது நிறுவனங்கள் எல்லாமே மிக கடுமையாக பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஒரு அவசரத்துக்கு நோயாளிகளை கொண்டு ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியலை. ஏன்னு சொன்னால் பாலங்கள் எல்லாம் தகர்த்தா எப்படி போகிறது. எனவே இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வியாழக்கிழமையும் ஒரு மிக முக்கியமான பாலம், கடைசி பாலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது டைர் மற்றும் சைடன் இந்த 2 நகரங்களை இணைக்கக்கூடிய கடைசி பாலம், அதையும் தகர்த்திருக்கிறது இஸ்ரேல். பாகிஸ்தான் நாட்டு இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் அவர்கள் நேற்று புதன்கிழமை ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்று பல உயர்மட்ட சந்திப்புகளை அவர் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. நேற்று தெஹ்ரானில் விமான நிலையத்தில் போய் அவர் இறங்கும்போது அவருக்கு மிகுந்த உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டது. மிக முக்கியமாக ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேரடியாகவே அவரை வரவேற்றிருந்தார். அந்த வரவேற்ற காட்சிகளை சமூக வலைதளங்கள் வைரலாக பரவியிருந்தது. ஏனென்று சொன்னால், ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எந்த கருத்தை சொன்னாலும் அது வைரலாகும். சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கின்றார் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. அதுக்கு காரணம், இந்த நேர்காணல்களில் அவர் கொடுக்கிற பதில்களும் நகைச்சுவையாகவும் இருக்கும், அதேவேளை தீர்க்கமாகவும் இருக்கும். அந்த மாதிரியான அதிரடியான பதில்களை கொடுக்கக்கூடியவர் தான் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. எனவே அவர் போய் வரவேற்றது ஒரு காரணம். 2வது, அந்த வரவேற்ற முறை அந்த அந்நியோன்யம் மிகவும் பரபரப்பாக சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு இன்றைக்கு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகரும் ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவருமாகிய முகமது பாகர் கலிபஃப் அவரை சந்தித்து அசீம் முனீர் அவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த கலந்துரையாடல்கள் எல்லாமே அந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை மிக விரைவில் சாத்தியப்படுத்துவதற்குத்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே தொடர்ச்சியாக பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன. ஈரான் நாட்டினுடைய துணை ஜனாதிபதி, அவருடைய பேர் பெரிய அளவில் ஊடகங்களில் வர்றதில்லை. இப்போ அவர் ஒரு கருத்தொண்டு சொல்லியிருக்கார், மிக முக்கியமான கருத்தொண்டு. அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமது ரேசா அரேஃப், இதுதான் அவருடைய பேர். ஈரான் நாட்டு துணை ஜனாதிபதி. என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றி சொல்லியிருக்கார். அவர் அமெரிக்காவை இஸ்ரேலினுடைய 7வது மாநிலமாக மாற்றிவிட்டார். இஸ்ரேலுக்கு ஏற்கனவே 6 மாநிலங்கள் இருக்குது. இப்போ 7வது மாநிலமாக அமெரிக்காவை மாற்றியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி
ஈரான் நாட்டு துணை ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார். ஆட்சிக்கு வராக்கு முதல் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று சொல்லி வந்த ட்ரம்பும் அவருடைய குழுவினரும் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அமெரிக்காவையே இஸ்ரேலினுடைய 7வது மாநிலமாக மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லி அவர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். இதே சொல்ல வேண்டி வந்தேன்னு சொன்னால், ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார், நான் கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக மாற்றுவேன், அதே மாதிரி கிரீன்லாந்தை கைப்பற்றி அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி அடிக்கடி சொல்லிக் கொண்டு வரவர் தானே. அப்படித்தான் சொல்லிக் கொண்டு வந்தவர். அதாவது போன வருஷம் வரைக்கும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு வந்தவர், கனடாவை கைப்பற்ற போகிறேன், கிரீன்லாந்தை கைப்பற்ற போகிறேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய நாட்டை தானே கொண்டு போயிட்டு இஸ்ரேலுடன் சேர்த்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் ஈரான் நாட்டு துணை ஜனாதிபதி. இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்கிற நேரத்தில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதில் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் அல்லது தங்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாவிட்டால் மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அமெரிக்க படைகள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அறிவித்திருப்பதாக தற்பொழுது முக்கிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. எனவே பீட் ஹெக்ஸெத் அவர்களுடைய அந்த ஊடக சந்திப்பு சம்பந்தமாக மேலதிக விவரங்களை அடுத்த காணொலியில் தருகின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.